அப்பப்போ இந்த பேப்பரில் டிவியிலலாம் கோயம்புத்தூரில் பலத்த மழை, சேலத்தில் பலத்த மழை, நாமக்கல் நடுங்கியது இப்படிலாம் பார்க்கும்போது செம்ம கடுப்பாகும். என்னடா அந்த சேலம் கோயம்புத்தூர்லாம் ஒண்டி என்ன கலிஃபோர்னியாவில் இருக்கு, அங்கே ஓடி மழை பெய்யுது, நம்ம ஊரில் பெய்யவே மாட்டேந்தே அப்படின்னு இருக்கும்போது அங்கிள் இன்னைக்கு காலங்காத்தால விடிய காலையில் ஒரு 9:30 மணிக்கு எழுந்து வந்து வீட்டு ஜன்னலை எட்டி பார்த்தா அட ஆத்தான்ற மாதிரி செம்மையா இருந்ததுல. சார் 9:30 மணி வெடிகாலன்னு மட்டும் கேட்டுறாதீங்க, எனக்கு அப்படி தான் இருக்கும். 92.7 பிகஃப்ல சட சாயங்காலத்தில் நீங்கள் பெற்றா இருக்கிறது. காலங்காத்தால் பெஞ்ச மழையில் எழுந்து அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அதில் செம்ம ஜாலியாக பச்சை கிளிகள் தோலோடுன்னு சொல்லிட்டு நானும் பஞ்சு மிட்டாயெல்லாம் செம்மையாக டான்ஸ் ஆடி காலையில் வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் தலப்பாக்கட்டியில் போயிட்டு குஸ்கா சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு வந்து சந்தோஷமாக உட்காந்து பேசுகிற பாலாஜியோட தான் நீங்கள் பெற்றா இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா, என்னது எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்றீங்களா? உங்களுக்கு ஜாலியாக தானே இருந்தது அங்கிள் சென்னையில் இப்படி மழை பெய்யறதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே லைட்டாக புழுக்கம்ல. சரி பரவாயில்ல, இதே மாதிரி ஒரு 2-3 நாள் மழை பெய்யும்னு சொல்லிட்டு இந்த ஃபோனில் இந்த வெதர் அப்டேட்லாம் போட்டால் காமிக்குது அங்கிள். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சென்னையில் வந்து வானம் மப்பு மந்தாரமாக இருக்குமா, இப்படியே இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. அந்த அத்தமாக நம்மளும் ஒரு 4 நாளைக்கு இந்த அக்னி நட்சத்திரத்தில் தப்பிச்சிடலாம். இதே மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற நம்ம பார்க்குற நிற்கிற பக்கிற கிக்கிற குக்குறன்ற மாதிரி எல்லாம் எடுத்து சீப் போடான்ட்டு அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் செம்ம ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். 2 மணி நேரம் தான்றீங்களா? ஆமாம், ஐபிஎல் மேட்ச் நடக்குதுல்ல. ஸோ அதனால் 8 மணிலேருந்து மேட்சை பற்றி நீட்டி மொழிக்கு பேச ஆரம்பிச்சோன்னா 12:30 மணிக்குள்ள அதை பற்றி பேசினே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் வேறு மனசை தொட்ட உருட்டி போட்ட பெரட்டி போட்ட மெலடி பாடல்கள் எல்லாம் இருக்குது. ஃபார் ஆல் தட் அண்ட் மோர். சமத்து பையனா சமத்து பொண்ணா சுச்சு விஜிக்கி அப்படின்ற மாதிரி செம்ம ஜாலியாக கேளுங்க. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. 2 ஸ்கூல் வைத்தறிச்சல் விஷயம் அங்கிள். ஸ்கூல் வைத்தறிச்சல் அதான் 2 நாளைக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போயிட்டு இன்றைக்கி ஒரு சின்ன பையனை பார்த்ததுக்கப்புறம் அந்த கோலம் பொங்கி எழுந்து அப்படியே வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஓகேவா? 92.7 பிஎஃப்ல பாலாஜி டிடிசி கேட்டுன்னு இருக்கும்போது மத்தியானம் நானும் பஞ்சு மிட்டாயும் போயிட்டு தலைப்பகட்டியில் குஸ்காலா சாப்பிட்டோன்னு சொன்னோம்ல. அந்த டைமில் ஒரு 11வது படிக்கிற பையன், அதாவது 11வது இப்போ படிக்கிற 12வது போகிறான். அந்த பையன் வந்து ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கிறான் அங்கிள். சென்னை பையன் தான், நாமக்கல்லில் படிக்கிறானா. எப்போது நாமக்கல்லில் வந்து 11th 12th படிக்கிறான். நார்மலாக இந்த பையன் வந்து நம்ம ஸ்கூல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம தானே ஃபீஸ் கட்டுவோம். இந்த பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்குது. ப்ளஸ் அவன் வந்து அந்த ஸ்கூலில் சேர்கிறதுக்கு எக்கச்சக்க சலுகைகள் லேப்டாப்லாம் வாங்கி கொடுத்துருது. ஏச்சி சும்மா சொல்லாதராண்டிங்களா, நிஜமாலே தான் அங்கிள். நாமக்கல்லில் இருக்கிற அந்த ஸ்கூலு வருஷம் அந்த ஏரியாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர் வாங்குற ஸ்கூல் எது அப்படின்னு கேட்டால் டாப் 4 ஞாபகத்துக்கு வர 4 ஸ்கூலில் ஒரு ஸ்கூலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தாக்க ஊரில் இருக்கிற எல்லா நல்லா படிக்கிற பசங்களையும் 10வதுல பயங்கரமாக மார்க் எடுக்கிற பசங்களையும் இந்த மாதிரி ஃபீஸை நாங்களே கட்டுறோம், லேப்டாப் கொடுக்குறோம், வாங்க எங்கள் ஸ்கூலில் சேருங்க அப்படின்ற மாதிரி சேர்ந்து நல்லா படிக்கிற பசங்க எல்லாத்தையும் ஸ்கூலில் வச்சு 12வதுல ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறது என்ன கஷ்டமான விஷயமா? என்ன ஒரு கொடுமை இல்லை அங்கிள். அந்த பையனுக்கு வந்து சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் அந்த பையனுக்கே பாருங்கண்ணா, என் கூட படிக்கிற எல்லா பசங்களும் வந்து 1200க்கு 1150 மேலே வாங்குவானுங்க. இதில் எப்படி நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது? பயங்கர கஷ்டம். ஆஃப் மார்க்கில் 1/4 மார்க்லலாம் வந்து 5 ரேங்க் தள்ளி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலையில் பேசினுக்கிறான். ஆனால் பாருங்களேன், இதெல்லாம் என்ன ஸ்கூல், இதெல்லாம் நல்ல ஸ்கூலா? ஆனால் தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பெரிய ஸ்கூலில் அந்த ஸ்கூலும் இருக்குது. எல்லாருமே நல்லா படிக்கிற பசங்க, எல்லாருக்கும் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் டீச்சர்ஸுக்கு என்ன வேலை? இந்த பசங்களை என்ன பண்ண வைப்பாங்கன்னா, காலங்காத்தால 4 மணிக்கு எழுப்பி ஒரு செவத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு செவத்தில் சென்டராக ஒரு பொட்டு மாதிரி ஒன்று இருக்குமா, அதை பார்த்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி மக்கடிச்சு மனப்படம் பண்ணுன்னு சொல்லிட்டு 4லேருந்து 7 மணிக்கு தான் பண்ணிருப்பாங்களாம் டெய்லி. இது தவிர சாயங்காலம் இதே மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து முன்னாடி இருக்கிற செவத்தை தவிர வேறு எதுவும் பார்க்காம என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். ஏற்கனவே நல்லா படிப்பானுங்க, அவங்கள மழுங்கடிக்கிற மாதிரி மக்கடிக்க வச்சு, சரி இதே ஒரு பையன் நல்லா படிக்கலன்னா அவனை படிக்க வச்சு இது பண்ணலாம்ல. ஏன்டா இவ்வளோ புலம்புறேன்றீங்களா? அந்த பையன்கிட்ட பேசினதுலேருந்து அதே ஞாபகம் இருக்குது அங்கிள். அவனோட புலம்பல் இல்லாமல் இப்போ நம்மளுக்கே புலம்பல் வருதே. மார்ச் ஃபுல்லாக ஆரம்பிக்க போதே, என்னடா இன்னும் 15 நாள் இருக்குன்றீங்களே, ஃபீஸ் எப்போ கட்டணும்? 15 நாள் கழிச்சா கட்டணும், இப்போ கேட்பாங்களே. கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கிறது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல. ரொம்ப நல்லா படிக்கிற பையனுக்கு காசு கொடுத்து லேப்டாப்லாம் வாங்கி கொடுத்து ஃபீஸையும் கட்டி ஒரு ஸ்கூல் எடுத்துன்னு போயிட்டு 11th 12th அங்கே படிக்க வச்சு அவன் நல்லா மார்க் எடுத்தா அது வந்து எங்கள் ஸ்கூல் பார்த்திங்களா ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக வந்து தொடர்ந்து நாங்கள் தான் வாங்குறோம்லாம் விளம்பரம் பண்ணி அது மூலியமாக நிறைய பேரை சேர்த்து காசு பார்க்குறது. செம்ம டெக்னிக்கில் 92.7 பிகஃப்ல பாலாஜியோட டேக் இட் கேட்டுன்னு இருக்கும்போது மத்தியானம் சாப்பிட போன இடத்துல நாமக்கல்லில் படிக்கிற ஒரு சின்ன குழந்தை 11th 12th போகுது. இப்போ போன வருஷம் 10th செம்ம மார்க் வாங்கினது அந்த குழந்தை வந்து லேப்டாப்லாம் கொடுத்து ஒரு ஸ்கூலில் வந்து எங்களுக்கு வந்து படிங்க, நாங்களே ஃபீஸ் கூட தேவையில்லை, நாங்களே கட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ அங்கே பிரச்சனை. அதுதான் பார்த்தோமா. நேற்றுக்கே நான் உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஸ்கூல்னால அங்கிள் ரிசல்ட் எப்போ அனுப்பிச்சாங்க உங்களுக்கு? உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு எப்போ ரிசல்ட் வந்தது அங்கிள்? எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்போ தெரியுமா வந்தது? குழந்தைங்க இருக்கா அப்படின்னு. ஆமாம், என்னோட தம்பி ரித்திக் ரோஷன் இருக்கான், அதுக்கப்புறம் தங்கச்சி பூஜா பட், நிஜமாலே பூஜா பட் தான். அதுக்கப்புறம் வந்து தனுஜா, நான் தான் ஏற்கனவே சொன்னல, எனக்கு ஒண்டி பாலாஜி அப்படி வச்சுட்டாங்க, மீது எல்லாருக்கும் ஸ்டைலிஷ் நேம்லாம் வச்சுட்டாங்க. ஸோ தம்பி தங்கச்சிக்கெலாம் ரிசல்ட் வந்து ஒரு 30ஆம் தேதி இல்லை 28 29ஆம் தேதி அது மாதிரி வந்து போன மாதம் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா நியாயம். ஏன்னா வந்து 2 நாள் 3 நாளில் சம்பளம் வந்துடும், நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், எப்படியோ கஷ்டப்பட்டு வேறு யார்ட்டையாவது கூட வாங்கி நம்ம ஃபீஸ் கட்டிடுவோம். அப்படி இல்லை ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதி அனுப்பிச்சா கூட நியாயம், பரவாயில்ல, எப்படியாவது மீதி சம்பளம் இருக்கும், அதை வச்சு ஃபீஸ் கட்டிடுவோம். அனுப்புறதே 10ஆம் தேதி 12ஆம் தேதி, அதுக்குள்ளே ஒரு 3 டைம் கொடுத்துட்டு இந்த 3 நாளில் நீங்கள் ஃபீஸ் கட்டிடணும், அப்படி இல்லைனா யுவர் சீட் வில் பி அலாட்டட் டு டிஃப்ரெண்ட் கேண்டிடேட்னு ஒரு ஆணவ மெயில். என்னது இது? எவ்வளோ அநியாயம் இல்லை இது?
எப்படி 3 நாளில் 30,000 புரட்ட முடியும்? ஒரே வீட்டிலேருந்து அண்ணன் தங்கச்சி போகிறாங்க, இல்லை அந்த வீட்டில் வந்து ஒரு 3-4 குழந்தைங்க இருக்குது, அவங்களாம் போகிறாங்கன்னா எப்படி ஒரு 3 குழந்தைக்கு 90,000 புரட்ட முடியும்? யாரை பற்றி சொல்கிறீங்களா? யாரை பற்றி? என்னை பற்றி தான். செம்ம கஷ்டம் இல்லை அங்கிள், 2 நாள் 3 நாள்லாம் டைம் கொடுக்குறது. அது அனுப்புகிற டைமும் என்னென்னா நடுவு மாதத்தில் அனுப்புகிறாங்க. இதில் இதுக்கு எப்படி ஜூன் 5ஆம் தேதி 6ஆம் தேதி அது மாதிரி தானே ஸ்கூல் திறக்கும். ஸோ ஜூன் 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் கட்டிக்கலாம், ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி கட்டினா போதும் அப்படின்லாம்ல. அது ஏன் அது மாதிரி பண்ண மாட்டேன்றாங்க? அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறா ஆயா மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா பொக்குன்னு வாயில குத்துறோம். அவங்களுக்கு இருக்கிற இஷ்யூஸ்க்காக நம்மளுக்கு எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. ஒரு வயிற்றுச்சலில் புலம்பிட்டாங்க அங்கிள். சப்போஸ் ஸ்கூலில் யாராவது கேட்டிருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க மிஸ், எங்கள் மிஸ் 2 மார்க்கு ப்ராக்டிகல்ஸில் கம்மி பண்ணி விட்றாதீங்க, சீக்கிரமே கட்டிடுறோம். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த ஸ்கூல் புலம்பல் தொடர்ந்து துட்டப்பட்டன் தண்டப்பட்டன் டக்குன்ட்டா என் புலம்பல் ஒன்றும் இல்லை அங்கிள், உங்களுக்கு அப்படி தானே அங்கிள். இப்போ இதை கட்டி முடிச்சிருவோம், இன்னும் 4 நாளில் கூட லஞ்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் பேகு, புது ஷூ, யூனிஃபார்மு, அதுவும் ஸ்கூல் சொல்கிற டெய்லர்கிட்ட தான் போய் தைக்க வேண்டிய யூனிஃபார்ம்லாம் இருக்குதுல்ல, அதுக்காக ஒரு 7,000 8,000 தொடர்ந்து டைலாம் முடிஞ்சதில்ல. அப்படி தாங்க பாட்டு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி முதல் வாட்டி நான் இதை உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு 20-30 வாட்டி சொல்லினே இருக்கிறேன். எனக்கே கூட தோணும், அப்பப்போ இதையே சொல்கிறோமே, பேசுறதுக்கு வேறு எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுமே அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கிறனால தான் சொல்லியே இருந்தோம். இப்போ பாருங்களேன், எதுக்கு நினச்சி பயந்து சொன்னோமோ அது வந்து நந்துச்சு. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டிகிடிசி கேட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா வந்து, நைட் டைமில் நம்ம எங்கேயாவது ரோட்டில் போகிறோம், எங்கேயாவது படம் பார்த்துட்டு வெளில வரோம், இல்லைனா இப்போலாம் நைட்டில் நம்மள நிறைய பேருக்கு வேலைலாம் இருக்குது. அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக வீட்டுக்கு போகும்போது அந்த ரோட்டில் யாருமே இல்லை, போலீஸ் ஒண்டி இருக்குன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன ஃபீலிங் வரணும்? சந்தோஷமாக இருக்கணும்ல, அப்பா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் இருக்குது, தைரியமாக இந்த ரோட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்படியே தோணுது. போலீஸை நைட் டைமில் ரோட்டில் பார்த்தாலே நீங்களும் நானும் ஒரு தீவிரவாதி கிடையாது, நம்ம குடிக்காமையே வந்து நார்மலாக தெளிவாக கண்ட்ரோல்டாக வண்டியை ஓட்டு ஃபேமிலியோடு போனாலுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபீலிங்கே வந்து ஒரு பயம் தான் வரும். ஐயோ போலீஸ் இருக்கேன்ட்டு. ஏன் நம்மளுக்கு அந்த பயம் வரணும்? போலீஸ் நம்மளை பாதுகாக்க இருக்காங்க, சூப்பர், இவங்க இருக்கிறனால நம்ம சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம், நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலிங்கே வரமாட்டேங்குது. ஏன் இவங்களோட ஆட்டிடியூட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே மாறிடுச்சு, எல்லா ஃபீல்டுமே மாறிடுச்சு. இவங்க ஒண்டி காலகாலமாக ஏன் அந்த விறப்பு முறைப்பாவே நம்மளுக்கு பார்த்தாலே பயம் வர மாதிரி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, அவங்க ஏன் மாறவே மாட்டேன்றாங்கன்றது தான் இந்த 3 வருஷமாக 30 வாட்டிக்கு மேலே சொன்ன விஷயம். ஆனால் இத்தனை வாட்டி இது சொன்னதுக்கப்புறமும் இதோ 2 நாள் முன்னாடி கேகே நகரில் அந்த 80 ஃபீட் ரோடு அந்த அவிச்சி ஸ்கூல் கிட்ட வந்து 3 பசங்க ட்ரிபிள்ஸில் போயிட்டு, உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, இப்போ ஆஃபீஸில் கேட்டால் பஞ்சுமிட்டாயோட ஃப்ரெண்டுக்கு தெரில, என்னன்னா 3 பசங்க ட்ரிபிள்ஸில் போயிருக்காங்க, 2 போலீஸ் வந்து மறிச்சிருக்காங்க, இந்த நிறுத்துன்னு அவங்க நிறுத்தாமல் வந்து போனும்போது லட்டியை வச்சு அதில் ஓட்டுற பையனை அடிச்சதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் பைக் இதில் போய் விட்டு அந்த 3 பேரில் ஒரு பையன் வந்து அங்கேயே இறந்துட்டான். எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் இல்லை இது? அவங்க போனது என்ன, ட்ரிபிள்ஸ் போயிருக்காங்க 3 பேர். இந்த 3 பேர் தீவிரவாதியா இல்லைனா அந்த 3 பேர் வந்து மிகப்பெரும் சமூக விரோதியாலாம் கிடையாது. 3 பேர் ட்ரிபிள்ஸ் போனது தப்பு தான், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் ட்ரிபிள்ஸ் போய் அவங்க வண்டியை நிறுத்தலை அப்படின்னா மேக்ஸிமம் இவங்க என்ன பண்ணிருக்கலாம், அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணி இமீடியட்டாக வந்து அது மேலே கேஸ் புக் பண்ணி அவங்க வீட்டுக்கு ஃபைன் அமைச்சிருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கலாம். ஆனால் வந்து கட்டையை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கிற ஒரு பையனை அடித்து அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்றதே வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் தான். இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நடந்தது தான். அங்கே அதை பார்த்துட்டு இருந்த ஒரு 100-200 பேர் சாதாரண ரோட்டில் போகிற மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2 போலீஸ்காரங்களையும் பிடிச்சி போலீஸ்காரங்க அப்படின்னு பார்க்காம செம்ம அடி அடிச்சிருக்காங்க. இதை அடித்தது ஏதோ அந்த நேரத்தில் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு உயிர் போயிடுச்சேன்னு வந்து அதில் அடித்த கோவம் அப்படின்றதோட இதுக்கு பின்னாடி இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு காலகாலமாக போலீஸ் மேலே இருக்கிற ஒரு வெறுப்பு. கொஞ்ச நேரத்தில் வந்து அதை பற்றி பேசலாம். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. ஆனால் எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்க முடியாது. தொடர்ந்து டைம் ஒரு 100-200 சாதாரண பொதுமக்கள் ஒரு ரோட்டில் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு பிக் பாக்கெட் திருடனை பார்த்து என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து அடிக்கிறது நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டவனே இப்போ இப்படியா பண்ண வச்சு அப்படின்ற மாதிரி அவன் மேலே இருக்கிற வெறுப்பை காட்டுறதுக்காக அவன் மாட்டிக்கிட்டானா அந்த இடத்துல அதை அடிப்போம். இதை அடிக்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க மேலே இருக்கிற வெறுப்பு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற கடுப்பில் நம்ம அடிக்கிறது தான் அது. அதே நேரத்தில் திடீர்னு இப்போ 2 நாள் முன்னாடி 100-200 பொதுமக்கள் சேர்ந்து ஒரு 2 போலீஸ் இப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டிகிடிசி கேட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சுன்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி இதுதான் பேச ஆரம்பித்தோம். 2 போலீஸ் ஒரு 3 பேர் பசங்க ட்ரிபிள்ஸ் போயிருக்காங்க, நிற்காம போயிட்டாங்க நிறுத்தும் போது அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை வச்சு அடித்து பைக் கண்ட்ரோல் லூஸ் பண்ணி அப்படியே போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அதில் ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான் அந்த இடத்துலேயே. அதை பார்த்து ஒரு 200 பேர் தான் வந்து இந்த போலீஸை வந்து நடு ரோட்லேயே நிற்க வச்சு அடித்து இப்போ அந்த 2 போலீஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுதான் பற்றி பேச ஆரம்பித்தோம். ஆனால் என்ன அப்படின்னா, அந்த பசங்க பண்ணது கரெக்டாக அப்படின்னா கரெக்ட் கிடையாது. ஆனால் அந்த பசங்க பண்ணதுக்கு இதுதான் தண்டனையா, இதுதான் வந்து அவங்க இப்படி தான் நடந்துக்கணுமா அப்படின்னா அது எந்த அளவு கரெக்ட்? இவங்க வந்து மேக்ஸிமம் அந்த நம்பரை பார்த்து அவங்களை அமைச்சிருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு 200-300 பேர் பொதுமக்கள் இருந்தாலும் 2 போலீஸ் அடிக்கிற அளவுக்கு ஒரு வெறுப்பு வருது அப்படின்னா அது இந்த ஒரு இன்சிடென்ட்னால மட்டுமே கிடைச்ச வெறுப்பா, இல்லை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து போலீஸ் அப்படின்னாலே நம்ம கிட்ட இருக்கிற பயம் வெறுப்பு எல்லாம் சேர்ந்து தான் அன்றைக்கி ஒரு நாள் வெளில வந்ததா அப்படின்னு தான் அவங்க யோசிக்கணும். ஏன்னா காலகாலமாக நம்மளுக்கு போலீஸை பார்த்தா ஒரு தெம்பு தைரியம், அப்பா போலீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஃபீல் ஆயிருக்காங்க. ரொம்ப ஆனஸ்ட்டாகவே பேசலாம். ஏதோ அன்பு செல்வன், ராகவன், ஐஜிஆர் மாறார் அப்படின்ற மாதிரி சினிமாவில் பார்க்குற போலீஸ் ஹீரோவா போலீஸ் நடிக்கும் போது ஒண்டி நல்லா இருக்கும். ஆனால் நிஜ லைஃப்பில் நம்ம எத்தனை பேர் கூட போலீஸ் ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்காங்க. ரோட்டில் பார்த்தா நம்மளுக்கு நைட்டு பார்த்தா ஐயோ அப்பா சூப்பர்ன்ற
மாதிரிலாம் இருக்குது. இல்லை பயம் தான் இருக்குது. அவங்க பேசுகிற பேச்சு இல்லைனா அவங்க நம்மகிட்ட நடந்துக்கிற விதம் எல்லாத்துலேயும் வெறுப்பு தானே வருது. அந்த எல்லா வெறுப்போட அக்யூமுலேஷன் தான் இந்த ரோட்டில் எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தோணுது. இதை நான் ரேடியோவில் பேசிட்டேன், 4 போலீஸ் ஆஃபீஸர் கேட்டு எல்லாமே மாறப்போகுதாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து மாறினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா காலெல்லாம் டைம்லாம் மாறிடுச்சு. நைட்டில் முன்னாடி 10 பேரில் ஒருத்தனுக்கு தான் வந்து நைட்டு வேலை இருக்கும். அவனும் வந்து சந்தேகமாக பார்க்குறது, ஓகே நைட்டில் யாருமே ஊரே அரங்கிடுச்சு, இவன் எதுக்கு ரோட்டில் போகிறான்னு. 10 பேரில் 6 பேருக்கு நைட்டில் வேலை இருக்குது. நைட்டில் அவ்வளோ பேர் வந்து கால் சென்டரில் வேலை செய்கிறாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, எக்கச்சக்க கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஸோ எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு. எல்லா ஃபீல்டுமே வந்து மரியாதை கொடுக்குற ஒரு மாதிரி ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்கிற ஒரு ஃபீல்டாக மாறும்போது போலீஸ் ஒண்டி ஏன் அப்படி இருக்குது? திருடங்கிட்ட அப்படி இருங்க, சமுதாய விஷக்கிருமிகள், வழிப்பறி, ஜேப்படி கொள்ளையர்கள், கொள்ளைக்காரன் இவங்ககிட்டலாம் அப்படி இருக்கலாம். நானும் நீங்களும் என்ன பண்ணோம்? நம்மகிட்டே அப்படி இருக்கிறாங்க. நம்மகிட்ட இப்படி இருந்து என்னாச்சுன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் அவங்க பண்ணது தப்பே இருந்தாலும் இவ்வளோ வெறுப்போடு அடிக்கணும் அப்படின்ற காரணம்னா அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாது. எக்கச்சக்க இன்சிடென்ட் இருக்குது. நம்ம பேப்பரில் படிக்கிறதாகட்டும், இப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு போலீஸ் மாதிரி நடினா என்ன, நிறுத்து காசு கொடுன்னு தான் கேட்கும். அது வேறு எப்படி அது போலீஸ் மாதிரி நடிக்கும்? வா போ, வாடா போடா, என்னடா கெட்ட வார்த்தை, இது மாதிரிலாம் பேசுகிற போலீஸாக இருந்தீங்கன்னா அது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அந்த டைம்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாருமே ஒரு மரியாதை எதிர்பார்க்குறோம். எல்லாருமே வந்து எங்களை டிக்னிஃபைடாக நீங்கள் நடத்தணும்னு எதிர்பார்க்குறோம். நாங்களாம் கெட்டவங்க கிடையாது, கேவலமானவங்களாம் கிடையாது. ஸோ இது வந்து யார் பேசுவான்னு தெரில. எல்லா ஃபீல்டுக்கும் வந்து ட்ரைனிங் இருக்குது. புதுசாக வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் வேல்யூ, யோகா சொல்லி கொடுக்குறோம். அதனால எக்கச்சக்க இதெல்லாம் வருதில்ல. போலீஸ்க்கு அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். யாராவது பெரிய அதிகாரி தெரியாமல் இந்த ரேடியோ போட்டிங்க அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க அங்கிள். நீங்கள் எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக பெரிய ஆஃபீஸ்லாம், அதே மாதிரி கடைசி இருக்கிற வைக்கலாம் ஆஃபீஸர் இருக்குன்னா தான் அவங்க கூட தான் எங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. உங்ககிட்ட நாங்கள் வந்து டெய்லி பேச போகிறதில்ல. நாங்கள் பார்க்குற போலீஸ் எங்களுக்கு வந்து ஆக்சசிபிளாக கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக பார்க்கும்போதே அப்பா போலீஸ் இருக்காங்கிற நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் கேட்டுங்கிறது இதுக்கப்புறமாவது ஏதாவது நல்லது நடக்காதான்னு எதிர்பார்த்து பாலாஜியோட டேக் இட் ஈஸி. நேற்று இதே வாயை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனேன். ஆணவ பேச்சோட உச்சக்கட்டம்னா அதுதான். நார்மலாகவே சென்னை செமையாக விளையாடும். டெல்லி மாதிரி ஒரு தத்தி டீம் மாட்டிச்சு அப்படின்னா பொக்கு பொக்குன்னு வாயிலே குத்துற மாதிரி அசால்ட்டாக 5 ஓவரில் மேட்ச் முடிச்சுட்டு வந்துடுவோம்லாம் சொல்லிட்டு ரொம்ப தெனாவட்டில் போயிட்டேன் அங்கிள். கடைசியில் வீட்டில் போய் பார்த்தா 92.7 பிகப்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது டெல்லிலாம் ஒரு டீமா அப்படின்ற டீமு நேற்று பாருங்களேன் ஆஸ்திரேலியா மாதிரி விளையாடிடுச்சு. சென்னை எவ்வளோ பெரிய லைப்ரரி, யூனிவர்சல் லைப்ரரி, எவ்வளோ பேட்ஸ்மேன் இருக்காங்கன்ற மாதிரி இருக்கிற டீமு 120 தான். அதுவும் மந்தமாக இருந்தது பார்க்குறதுக்கே நல்லா இல்லை அங்கிள். போலிங்காவது நல்லா போட்டாங்களான்னு பார்த்தா ஓரளவுக்கு ஓகே. ஆனால் எவ்வளோ கேட்ச் விட்டாங்க. சென்னை ஃபீல்டிங் வந்து நேற்று எப்படி இருந்ததுன்னா கென்யா இந்த யார் இருக்கலே மொக்கையாக ஃபீல்டிங் பண்ணுவாங்க அங்கிள். முன்னாடி இருக்கிற அசருதீன் டீம் இந்தியா தான்றீங்களா? கரெக்ட் தான். அந்த மாதிரி ஃபீல்டிங் நேற்று அந்த மேட்ச் விடுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மேட்சோட முதல் பால்லேருந்து கடைசி பால் வரைக்கும் நீங்கள் பிகேஎஃப்ல ஸ்கோர் கேட்கலாம். அதான் டெய்லி கேட்குற மாதிரிங்களா? அதுவும் கரெக்ட் தான். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இதில் வந்து போட்டிலாம் நடக்காது அங்கிள். நேர்களே எவ்வளோ ஸ்கோர் அடிப்பாங்க சொல்லுங்கள் நேர்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஸ்கோரே சொல்லாமல் 1 மணி நேரம் ஃபுல்லாக பேசினே இருந்து போட்டி ஒன்று நடத்தினிருப்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் வாயை திறந்தாலே ஸ்கோர். அதுவும் யார் சொல்கிறேன்னா பாண்டிச்சேரியோட நம்பர் 1 ஆர்ஜி கருண் இருக்கார் பிகேஎஃப்ல. ஒரு பாண்டிச்சேரியில் சூப்பர் ஸ்டார். அவர் பேரை சொன்னீங்கன்னா நீங்கள் அப்படியே பீச்லேயே போய் பார்த்துக்கலாம். 2 நிமிஷத்தில் போலீஸ் வந்து உங்களை எழுப்பிடும். அந்த மாதிரி பாப்புலர் அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்கோர் சொல்ல ஆரம்பிப்பார். நீ அப்படின்ட்டீங்களா? நான் இன்னும் 5 மினிட் வெளில போயிட்டு மேட்சை பார்த்து பீட்சாலாம் ஆர்டர் பண்ணி ஜலப்பினோ சப்பி அலப்பினோ அப்பிலாம் அப்படி சாப்பிடுவோம். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் இப்போவே வந்துருச்சு அங்கிள். இன்னும் 1 வாரம் தான் இந்த ஐபிஎல். அதுக்கப்புறம் நம்மளோட நிலைமை ஐயோ என்ன பண்ணுவோன்னு தெரியல. சாயங்காலம் எதை போய் பார்ப்போம். அனந்த் வைத்தியநாதன் மூஞ்ச பார்க்காம ஒரு 5 மாதம் நிம்மதியாக இருந்தோம். வேர்ல்டு கப்பு ஐபிஎல் திருப்பி அவரை போய் பார்க்கணுமே. மை குட்னஸ் கிரேஷியஸ் ஆஃப் அட்ராஷியஸ் ஆஃப் த